நாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன இருக்குது என்று நமக்கு தெளிவுபடுங்க. எல்லாரும் ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன இருக்கும்? ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை என்ன? எபிரேயர்கள் நிருபத்துல 11வது அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 6 நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க நாம் அனைவரும் விசுவாசிகளாக கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் நமக்கு ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன இருக்குங்க? தேவன் ஒருவர் உண்டு என்று நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்டுல? அது அடிப்படையான ஒன்று. அப்ப தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசமானது நம்முடைய இருதயத்துல இருக்கட்டும். நம்ம விசுவாசமானது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அநேகமா சொல்லுவாங்க. எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல முதல் வசனத்தை காண்பித்து அதுதான் விசுவாசத்தின் விளக்கம் என்று சொன்னாலும் கூட, ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? அவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தம்மை விசுவாசிக்கிறவன் அவர் பலன் அளிக்கிறாருன்னு அவன் நம்பணும், விசுவாசிக்கணும். அப்ப அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையானது நாம் செய்கிற இந்த செயல்கள், காரியங்கள் எதை சார்ந்திருக்கு என்று சொன்னால் இது எல்லாமே இது ஒரு நம்பிக்கை சார்ந்த காரியமா இருக்கிறது. அப்ப இது அநேகருக்கு நம்பிக்கை சாராத காரியமா இருக்கிறது. அநேகர் சுவிசேஷம் கேட்கிறாங்க, எல்லாருமே ஏற்றுக்கொண்டு சபையில சேர்றாங்கன்னா இல்ல. சுவிசேஷம் அநேகருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? இல்ல. நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நாம் என்ன செய்யறோங்க? தேவனை நம்புறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்ம நம்பணும். அவரை தேவன் 3வது நாளே உயிரோட எழுப்பினார் என்று நம்புறோம் இல்லைங்களா? விசுவாசிக்கணும் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை நம்பி இங்க வந்திருக்கிறோமே, அப்பேற்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாருங்க? பலன் அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்ப எதற்காக பலன் அப்படின்னு சொன்னா, ஒரு பலன் என்று ஒண்ணு வரணும்னா, ஒரு முடிவு என்று ஒன்று இருந்தா கண்டிப்பாக என்ன இருக்குங்க? முடிவுன்னு ஒன்று இருந்தா ஆரம்பம் என்று ஒன்று இருந்தாதான் முடிவு வரும். அப்போ தேவன் பலன் அளிக்கிறார் என்று சொன்னால், அப்ப பலன் எது நிமித்தமாக வரும் என்று சொன்னால் அது ஒரு செயலின் நிமித்தமாக தான் பலன் வரும். அப்ப அந்த செயல் என்ன என்று சொன்னால், தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் செயல். அப்ப அந்த செயலை நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்யறாருங்க? பலன் அளிக்கிறார். அந்த பலன் பல வகையான ஆசீர்வாதங்களாக விசுவாசிகளுக்கு வந்து சேருகிறது. அதுல பல வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பலன் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுது.